வணக்கம். நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகமான விஜயினுடைய கட்சிக்கு முதல் ஆண்டு முடிந்து 2வது ஆண்டு துவக்க விழா நடந்தது. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இப்போ நான் அவர்களுடைய நிகழ்வில் முழுமையாக பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் உட்பட யாராவது மோடின்னோ அமித்ஷானோ ஆர்எஸ்எஸ்னோ பாஜகனோ ஒரு வார்த்தையை எங்கேயாவது பேசியிருப்பீங்களா? பேசுனது நம்ம பார்க்க முடியாது. ஏன் இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து விஜய் பயப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் பற்றி ஒரு வார்த்தையை ஒரு பேரை சொல்லலையே, ஸ்டாலின் பேரை சொல்லலையே, திமுகன்னு ஒரு பேரை சொல்லலையே அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை கூட விட்டுடலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? நமக்கு தெரியும், இந்தி ஆதிக்கம், இந்தி மொழியை தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையின் மூலம் திணித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பதன் மூலமாக இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற 100 வருட ஆர்எஸ்எஸ்னுடைய கனவை செயல்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களுடன் தமிழ்நாட்டில் களம் வந்திருக்கிறது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இந்திங்கிற ஒரு வார்த்தையை, இந்தி ஆதிக்கம் என்கிற ஒரு வார்த்தை, இந்து மொழி திணிப்பு என்கிற ஒரு வார்த்தையை விஜய் அந்த மேடையில் பேசுவார் அப்படின்னு எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்திங்கிற ஒரு வார்த்தையை கூட பேசுவதற்கு பயந்த விஜயை நாம் மேடையில் பார்த்தோமா இல்லையா? இது நிகழ்ந்தது. அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன், இவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றார், இவர் இவர் அரசியலுக்கு வர்றார். எதற்காக அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்கிறாரு? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருப்பதோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களோ போதுமானதாக இல்லை, அதை விட சிறப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவர் வராரு. அப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இவர் கட்சி ஆரம்பித்து கடந்த ஒரு வருடத்தில் இந்தியாவில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜகவால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய திட்டங்களை இவர்கள் தீட்டி களத்தில் நிற்கிறார்கள் என்பது தெரியும். இப்போ தேசிய கல்விக் கொள்கை இல்லையா, டங்ஸ்டன் சுரங்கம் இல்லையா, இப்படி நிறைய பட்டியல், நீங்கள் ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போடலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் களத்தில் நிற்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ, அதாவது சட்ட ரீதியாகவும் மற்ற எந்த விஷயங்களாலையும் என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி, திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதை எதிர்ப்பது பத்தாது, போதாது அப்படின்னு சொல்லிட்டு இதைவிட ஒரு மிகப்பெரிய போராட்டங்களையோ அல்லது இதைவிட மிகப்பெரிய விஷயமான சாகசங்களையோ, இப்போ சினிமாவில் நிறைய சாகசங்கள் பண்ணக்கூடிய ஆள் தானே நீங்கள், அதை நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாமே. கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்கலை நம்முடைய தமிழ்நாடு சந்தித்தது. இப்போ நிதியெல்லாம் கொடுக்காம எந்த அளவிற்கு ஆணவத்தோடு ஆர்எஸ்எஸ் பாஜக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தையோ ஒரு வலிமையான அறிக்கையோ குறைந்தபட்சம் விஜய் செய்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் சரி, அவர் சும்மா வடை சுடுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அடுத்ததாக நாம் விஜய்கிட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா, உங்களுடைய கட்சியினுடைய இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் பெரியாரையும் நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். நல்லது, நல்ல விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பெரியாரை மிகப்பெரிய அளவில் அவதூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் இல்லையா, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி தொடர்ந்து அவதூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், இது தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்ன மாதிரியான பூதகரமான பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சவுக்கடி கொடுத்துட்ருக்குறாங்கலாம் பார்த்தோம். உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த அளவிற்கு அவதூறு செய்யும்போது உங்கள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரணும்னு எதிர்பார்த்துருப்போம்? தமிழ்நாட்டு மக்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் எதிர்பார்ப்போம்? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறதே இன்றைக்கி இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு பெரியார் ஒரு மிக முக்கியமான காரணம். யாராவது மறக்க முடியுமா? அந்த தலைவரை நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக வைத்துவிட்டு அவரை அவதூறு செய்யும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உங்கள்கிட்ட பதில் இருக்குமா? கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதிலேயே ஆர்எஸ்எஸ் பாஜகவை அல்லது அவர்களுடைய திட்டங்களை அதிகாரத்தில் இருக்கும்போது, இப்போ அதிகாரத்தில் இல்லாமல் எல்லாரும் வடை சுடுவானுங்க, அதிகாரத்தில் இருந்து கொண்டே இந்த அளவிற்கு அவர்களுடைய சூழ்ச்சிகளை, அவர்களுடைய திட்டங்களை அம்பலப்படுத்தி அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யுது. மறக்க முடியுமா? நம்ம அதை மறுக்க முடியாது.
இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்தது, அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்கள்? தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை ஆர்எஸ்எஸ்னுடைய காலடியில் கொண்டு வைத்தார்கள். எத்தனை திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இந்த ஓ பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் கொஞ்ச நாள் உட்கார வச்சுருந்தான் இல்லையா? அவன் பண்ணது, அவனை மாதிரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்ச ஆட்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இல்லையா? இதே அதிமுக காலத்துக்கு எடப்பாடி வந்த பிறகும் அது நடந்தது இல்லையா? பல்வேறு, அதாவது இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் கொண்டு வரக்கூடிய துடித்து கொண்டிருந்தக்கூடிய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்றைய அதிமுக அரசு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், கடந்த 4 வருடங்களாக பாஜக ஆர்எஸ்எஸ் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டை பாதிக்கும் என்றால் அதை ஆதரித்த வரலாறு திமுகவுக்கு இருக்கா? இல்லையே, திமுகவுக்கு இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதிர்க்க வேண்டியது யாரை? இப்போ ஒன்று நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா, திமுக இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்பாடுகள் இல்லையா? அதை விட தீவிரமாக நீங்கள் முன்னெடுத்திருக்கணும். சரி, அப்படின்னா நாங்கள் உங்களை பாராட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வேலையை திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் மட்டும்தானே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது சொல்ல முடியுமா? ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மீண்டும் என்னென்னா உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா கொடுத்துருக்குறான். என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பை சார்ந்த, அதே மாதிரி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணியுடைய மிகப்பெரிய பலம். அதை உடைப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதை இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் படம் பண்ண போவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும் அதிமுக எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஊழலை ஒழிப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதே அதிமுக எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி. சமீபத்தில் கூட அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களுடைய விஷயமெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஊழல் கட்சி, அந்த கட்சி கூட கடைசி நேரம் வரையிலும் பேரம் பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் நீங்களுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன், வெகு விரைவிலேயே அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லையா? அப்போது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்களை இங்கே செயல்படுத்துவது என்பது தான் திட்டம். அதற்காக கொஞ்சம் காலம் செயல்படுறீங்க. ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்க. உங்களுடைய பயம் என்னங்கிறது கடந்த காலத்திலேயே தெரியும் நமக்கு இல்லையா? ஜெயலலிதா காலகட்டத்திலிருந்தே நீங்கள் எந்த அளவிற்கு பயப்படுகிற ஆள். நீங்கள் சினிமாவில் ஹூன்னெல்லாம் காத்து விடுவீங்க. ஆனால் நிஜத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்கூடாக இந்த தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பூரா ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பான கணக்கு. போதாக்குறைக்கு நீங்கள் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தனை தூக்கி ஸ்டேஜில் கொண்டு வச்சுருக்கிறீங்க. நமக்கு என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை நியமித்திருந்தார்கள். ஆனாலும் என்ன, அவருக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். அதுக்கான ஊதியம் இருக்குது, நீ அதை வாங்கிச்சிட்டு நீ போயிட்டே இரு. ஆனால் பிரசாந்த் கிஷோரை ஸ்டேஜில் ஏற்றி அவரை நடுவில் உட்கார வச்சு, அவர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் இல்லையா? பிரசாந்த் கிஷோர்னுங்கிற சொல்லக்கூடிய ஆள் யார்? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட்டு சேர்த்துக்கிட்டு, அது கூட்டு சேர்க்கறது கூட பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவரை ஒரு மேடையில் உட்கார வச்சு, இந்தியாவில் எவ்வளோ கட்சிகளெல்லாம் பிரசாந்த் கிஷோர் கூட தேர்தல் திட்ட வகுப்பாளராக, ஆனால் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் தோல்வியை விஜய் சந்தித்திருக்கிறார். விஜய் கட்சிக்கு இந்த 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடு அந்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.